எல்லாரும் உடனே அங்கேயே நில்லுங்க. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். மேனேஜர், உடனே வந்து லாக்கரை தர காசு எல்லாத்தையும் எங்களோட பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எனக்கு தெரிஞ்சு இனிமே நீ கண்ணாடி போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணு தெரியலல்ல? நாங்க இந்த பேங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஜுவாலா, லட்டு சிங்கோட துப்பாக்கிய கொஞ்சம் நீ வாங்கி வச்சுக்கிறியா? கண்ணு தானே, வச்சுக்கோன்னா வச்சுக்க. ஆனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஓ, நீங்க இங்க கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? சரி, நீங்க எல்லாரும் கைய கீழே இறக்குங்க. இவங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. லாக்கர்ல இருக்கிற பண நகையை மட்டும் திருடிட்டு இங்க இருந்து அமைதியா போயிடுவாங்க. மேனேஜர் சார், என்ன பாக்குறீங்க? அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து அவங்க கையில கொடுங்க, கிளம்பிடுவாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நேத்து உங்களோடது, இன்னைக்கு இவங்களோடது, நாளைக்கு அது என்னோடது. எப்படி இருக்கு தத்துவம்? லட்டு சிங் சார், அவங்கள கைது பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. மேனேஜர் சார், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க பேங்க கொள்ளையடிக்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு திட்டம் போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல போலீஸ் வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு செலவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுக்கு அவங்க எங்க போவாங்க? இங்க இருந்து தான் எடுத்துட்டு போவாங்க. வாங்க, உங்களுக்கு நானே உதவி பண்றேன், வாங்க. என்ன மேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போ, தேவைப்படும். இது உங்களோட தான். ஆமா லட்டு சிங், ஒருவேளை உங்களுக்கு மூளைகளை குழம்பி போயிடுச்சா? சரி, அன்பா கொடுக்கும் போது வேணான்னு சொல்லுவேனா, எடுத்துக்கிறேன். எனக்கு போலீஸ்காரங்க மேல மரியாதை ரொம்ப அதிகம். பாய் பாய். டாடா பாய் பாய். செலவுக்கு இல்லைன்னா இங்க வந்துட்டு போங்க, அப்பப்ப சந்திக்கலாம். லட்டு சிங் சார், நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க, அவங்க திரும்பவும் இங்க வருவாங்க. சிவா, இந்த பையன் என்ன நம்ம கூட ரேஸ் போடுறான்? ஏய் சின்ன பையா, உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? போ, தள்ளி போ பையா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தலையிலே அடிபட்டுருச்சு. நல்ல வேலை, லட்டு சிங் முன்னாடியே மருந்து கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க போச்சு? எங்க இருக்கு? சீக்கிரம் உடனே அது வேணும். இதுக்கு தான் அந்த லட்டு சிங் கரெக்டா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்து அனுப்பி இருக்காரு. அச்சோ, கிட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்போ அது அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துப்பா. சிவா, சிவா, இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. பாஸ், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் தீர்ந்துடுச்சு. உயிர் மேல ஆசை இருந்தா நம்ம இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் சொன்னல. லட்டு சிங் சார், சீக்கிரமா எடுங்க சார். ஒரு நோட்டு காணாம போனாலும் எங்க பேங்க் பேர் தான் சார் கெடும். ஒண்ணு விடாம எடுங்க சார்.
பாஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. இது பார்க்க ரொம்ப வித்தியாசமான காஸ்டியூமா இருக்கு. நாளைக்கு எதுவும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறீங்களா? ரங்கா, நாம இப்ப பூமிக்கு மேல இல்ல, பூமிக்கு அடியில தான் திருட்ட நடத்த போறோம். ரங்கா இப்ப மாற போறான் சுரங்கமா. ஆனா பாஸ், நம்ம சுரங்கத்தை தோண்டோம்னா வயசாகி போயிடும்ல. முதல்ல பாரு, அப்புறமா பேசு. வயசாகுமா இல்ல ஒரே நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? பாஸ் இது பார்க்கவே அற்புதமா இருக்கு. இந்த திட்டத்தை ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல? இப்பதானே யோசிச்சிருக்கேன், செயல்படுத்திருக்கேன். பாத்துக்கிட்டே இருங்க நான் எப்படி எல்லாம் திருட போறேன்னு. தி ரங்கா இஸ் பேக், மிஸ்டர் திருடன். ஆனா பாஸ், பூமிக்கு அடியில பேங்க் எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் பாஸ்? நான் பேங்கோட பேரை மட்டும் சொன்னா போதும். என்னோட ஸ்பெஷல் கார்கிள்ஸ்ல அந்த பேங்க்குக்கான ரூட் மேப்பே வந்துரும். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஈஸியா அங்க போய் சேர்ந்துருவேன். ஆல் தி பெஸ்ட் பாஸ், ஆல் தி பெஸ்ட். இனி இந்த பூமியில உங்களை தடுக்க யாருமே இல்ல. இன்னைக்கு நான் திருட போறேன் பேடாஸ் இன்டர்நேஷனல் பேங்க். ரங்கா இப்ப சந்தோஷமா இருக்கான். இப்ப எனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. இனிமே எவ்வளவு பணத்தை வேணாலும் மாட்டாம நான் திருடிட்டு போயிட்டே இருப்பேன். பேட் மேனர்ஸ். ஒருத்தவங்க வீடு பூட்டி இருக்குன்னா தட்டிட்டு வரணும். சாரி சாரி. சார் என்ன பண்றீங்க? இது யாரோட வீடும் இல்ல, பேங்கோட லாக்கர். அப்போ உள்ள இருக்கிறது யாரு? என்னது? லட்டு சிங் சார். ஓ நான் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நம்ம சிட்டில பேங்க் கொள்ளையர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த கொள்ளையர்கள் சுரங்கத்தை உண்டாக்கி அது மூலியமா வந்து திருடுறாங்க. போலீஸால அவங்கள பிடிக்கிறது முடியாத கஷ்டமான விஷயமாகி இருக்கு. இன்னைக்கு நைட்டு பாருங்க, சுரங்கம் அமைச்சு திருடுற அந்த திருடர்களை பத்தின ஸ்பெஷல் ஷோ. ஹலோ ஹலோ, லட்டு சிங் ஸ்பீக்கிங். ஹலோ ஹலோ, சொல்லுங்க இன்டர்நேஷனல் பேங்க். ஹலோ, எந்த ஜுவல்லர்ஸ்? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருடன் கூட திருட. ஹலோ ஹலோ, அட ஒரு போனையாவது என்ன முழுசா பேச விடுங்க. ஹலோ, லட்டு லட்டு சிங்கோட பேரு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். ஹலோ ஹலோ, சிவா நீ எங்க இருக்க? திருட்டு எங்கெல்லாம் நடந்திருக்கோ அந்த இடத்துலலாம் சுரங்க பாதை இருக்கு. இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருடங்க எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய சுரங்கத்தை தோன்றாங்க? எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியுது, அந்த இடத்துல இருந்து அவனால தப்பிச்சும் போக முடியுது. அவனால எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது? நாங்க என்னடானா இங்க மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ரேவா, நீ என்னடானா கேம் விளையாடிட்டு இருக்கியா? இது நல்லாவா இருக்கு? நான் ஒன்னும் கேம்ல விளையாடல, திருடங்களோட டீடைல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சிவா, இங்க வந்து பாரு. இந்த ரெட் கலர் மார்க் போட்டிருக்க பேங்க்ல இன்னும் திருட்டு நடக்கல. வெரி குட் ரேவா. ஒருவேளை இந்த பேங்க்ல எல்லாம் இன்னும் அவங்க கொள்ளையடிக்கலனா அங்கேயும் கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. இருக்கிறதுலே பெரிய பேங்க்னா அது வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க் தான். திருடனோட நெக்ஸ்ட் டார்கெட் இதுவா தான் இருக்கும். நாம அந்த இடத்துக்கு போய் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சிவா, பூமி ஆடுதுன்னு நினைக்கிறேன். பூகம்பம் வருது போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மள பூமிக்கு அடியில போயிட்டோம்னா எனக்கு ரொம்ப பசிக்குது வேற. அது ஒன்னும் பூகம்பம்லாம் கிடையாது. பூமிக்கு அடியில ஏதோ ட்ரிமர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க் கிட்ட தான் போகுது பாரு. கம் ஆன் ஃபாஸ்ட்.
வேதாஸ் மல்டிநேஷனல் பேங்க்குக்கு சீக்கிரமா வந்துருங்க. இது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே காசை காலி பண்ணிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு போய் பாக்குறேன். எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹலோ சின்ன பையா, நான் யாருன்னு பாத்தியா? நான் தான் ரங்கா. இப்ப நான் மாறிட்டேன் சுரங்கம்மா. உன்னால என்ன தடுக்க முடியாது குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதத்தான் போன தடவையே என்கிட்ட சொல்லிட்டியே, மறுபடியும் ஏன் சொல்ற? இப்ப நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். ஹலோ குட்டி பையா, இங்க பாரு. அந்த திருடன் எங்க? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சிவா, சிவா, யாராவது என்ன தூக்கி விடுங்க. தலை சுத்துது, எனக்கு தூக்குங்க. நான் இதுக்குள்ள சிக்கிக்கிட்டேன். லட்டு சிங் சார், ரங்கா வந்துட்டு போற வழியெல்லாம் பார்த்தா நம்மளால அவனை நேரடியா போய் பிடிக்கவே முடியாது. அதனால அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு டிராப்பை ரெடி பண்ணியே ஆகணும். சிவா, அந்த டிராப் ஏதோ அதை பண்ணிடலாம். இல்லாட்டினா அவன் இங்க இருக்கிற எல்லா பேங்கையும் ராபரி பண்ணிட்டு ஓடிடுவான். டோன்ட் வரி லட்டு சிங் சார், நம்ம சீக்கிரமே அந்த திருடனை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி. நமக்கு வந்த தகவல் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல இருந்து வந்திருக்கு. எல்லா பேங்க்கும் அவங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை பாதுகாக்க ஆஷு பேங்க்குக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க லாக்கர்ல டைமண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி பேங்க்காரங்க கிட்ட கேட்டா அவங்க தகவலை சொல்றதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருவேளை நான் போய் திருடிடுவேணும்னு பயம். ரங்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஷு பேங்க், இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். லட்டு சிங் சார், இத பாருங்க. இந்த ஹார்ஷூ மவுண்டன் ஹார்ஷூ ஷேப்லயே தான் இருக்கும். இதுக்குள்ள வரதுக்கு ஒரு பக்கம் தான் மண் இருக்கு, மத்த 3 பக்கமும் சுத்தி கல்லும் போல்ஸும் தான். நான் சொல்ல வர்றது புரியுதுல? அவன் கண்டிப்பா இந்த வழியில தான் வருவான். ஒரு தடவை அவன் உள்ள போயிட்டான்னு வச்சுக்கோ, நாம இந்த வழிய பிளாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளியில வரவே முடியாது. ஏன்னா அவனால மண்ணை மட்டும் தான் தோண்ட முடியும், தெரியும்ல? ராக்ஸ் எல்லாம் இல்ல. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய டிராப் தான். சூப்பர் சிவா, இது ரொம்ப நல்ல பிளானே. டாப் டக்கரா இருக்கு. லட்டு சிங் சார், நம்ம டிராப்ல அவனே தானா வந்து மாட்டிக்க போறான். நீங்க ரெடி தானே? ரெடி சிவா, ரெடி. வாங்க நண்பர்களே. லட்டு சிங் சார், எஸ், நீங்க இங்க ரெடியா இருங்க. நாங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் அந்த திருடனுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு வரோம். ரங்கா வந்தாச்சே. இன்னைக்கு எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இப்ப எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த சிட்டில இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் விட காசும் லாக்கரும் தான். இத திருடுறதுல இருந்து என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இத திருடலாமா? இத திருடலாமா? ஹலோ அங்கிள், நான் தான் சிவா. என்னோட பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் இன்னைக்கு சண்டை போடுற மூட்ல சுத்தமா இல்ல. அங்கிள், நீங்க வந்த வழியில கண்டிப்பா திரும்பி போகவே முடியாது. அப்படி போனீங்கன்னா மூழ்கிடுவீங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரங்காவை அவ்வளவு சுலபமா உங்களால பிடிக்கவே முடியாது.
அப்போ இது என்ன பிடிக்கிறதுக்கு போட்ட திட்டம் தானா? சின்ன பையன் நினைச்சு இவ்வளவு நேரம் விட்டேன், ஆனா இனிமே விட மாட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எனக்கு அப்பவே ஏதோ சந்தேகம் இருந்துச்சு. என்ன அங்கிள், எதுவும் பிரச்சனையா என்ன? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வழியும் கிடைக்காது. நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடியாவது மிச்சமாகும். இன்னைக்கு பாரு பையா, உன் கதையை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ரங்கா அண்ணா யாருன்னு காட்டுறேன். நான் வந்துட்டேன். ஹேண்ட்ஸ் அப். நான் சொன்னபடி கேட்டா நீங்க தப்பிச்சீங்க. ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப்னா கையை தூக்குறோம். ஹேண்ட்ஸ் அப், இல்லைன்னா நாங்க ஃபயர் பண்ணிடுவோம். என்ன சார் குழந்தை வர விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் அங்க போனா நீங்க காலி. எனக்கு சார் நான் ஏதாவது பண்றேன். போதும் போதும் நிறுத்து சிவா. இதுக்கு மேல ரங்கா பாடி தாங்காது. ரங்காவை தோச்சி எடுத்துட்டியே. இன்னைக்கு 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 நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வரலாமா? இதுக்கு மேல நான் அடி வாங்க முடியாது. ரங்கா சுரங்கமா? நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்க கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைச்சா அதான் உன் கடைசி நாள். இந்த ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட யாரு திருடணும்னு நினைச்சாலும் அவங்கள வந்து இந்த லட்டு சிங் பிடிப்பான்னு ஒரு பயம் நடுக்க அவங்கக்குள்ள வந்துடும். ரங்கா இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கா.